யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு நமக்கு கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இடப்பெயர்ச்சி அடைஞ்ச உடனே 4ஆம் வீடான இடத்துல உட்கார்றாரு இல்லையா, என்னென்ன மாதிரியான பலன்கள் மேஷ ராசிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். 3ஆம் வீடு தைரிய ஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆவது வீட்டுக்கு வர்றதுனால பலவிதமான நன்மைகள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், இன்னும் நமக்கு அது சக்ஸஸ் ஆகவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் குரு பயிற்சிக்கு பிறகு படிப்படியான முன்னேற்றம் அப்படின்றது வந்தே தீரும். அது வேறு ஆட்சி ரொம்ப அழகாக உட்காந்துருக்கார். குரு உச்சமாக உட்கார்றார். அந்த குரு உச்சமாக உட்கார்ற காரணத்தினால படிப்பு ரீதியான தடைகள்லாம் விலகும். படிப்பு ரீதியான முயற்சிகள் நீங்கள் அது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயாரோட கருத்து முரண்பாடுகள் இருந்தால் அதெல்லாம் சரி செய்யறதுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கவங்க தாய்நாட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா சுகமாக வாழக்கூடிய சுகபோக வஸ்துகள், அதாவது நம்ம கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்ற பிளான்லாம் இருக்கும். நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. வீடு பாதியிலேயே கட்டி அப்படியே நிற்கிது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான தடைகள் எல்லாமும் உடையத்துக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதிகபட்சமான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது. அடுத்ததாக நான் பிருகுநந்தி நாடி முறையில் தான் இந்த பலன்கள்லாம் கணிச்சிக்கிட்டு இருக்கேன். அதன் பிரகாரம் பார்க்கும்பொழுது குரு அமர்ந்த இடத்துல இருந்து அடுத்த வீடான 2ஆம் வீட்டை கண்டிப்பான முறையில் பார்வை செய்யும். அப்படி பார்க்கும்பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுது. அப்படி பார்க்கும்பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சுப செய்திகள் நிச்சயம் உண்டு. வேலை சார்ந்த விஷயங்களில் அதிகபட்ச தடைகள் பார்த்துட்ருக்கவங்க, வேலை மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமான மாற்றங்கள் வரப்போகுது. நிதானமாக இருங்க. சிவ பூஜைகள் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை சிவ பூஜை நடக்கிற இடத்துல கொஞ்சம் கலந்துக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் தடையாக போகுது அப்படின்னும் பொழுது அதை சரி செய்யறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். 8ஆம் வீட்டை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குருவுடைய 5ஆம் பார்வையால் பார்வையிடுறார். 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஆயுள் ஸ்தானம். உடல் நலம் சரியில்லாதவங்களுக்கு அந்த உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா நல்லா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மாற்று மருத்துவங்கள் மூலமாக உங்களுக்கு சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையிறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்குது. ஸோ 8ஆம் வீட்டில் குரு பார்வையிடுறாருன்னும் பொழுதே ஆயுள் கண்டம் அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டுருப்பீங்க. அந்த கண்ட நிவர்த்தியெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆயுள் பற்றின பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. அடுத்து 10ஆவது வீடு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது, தொழில் ஸ்தானம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா குரு பார்வையிடும் பொழுது வேலை செய்கிற இடத்துல அதிகபட்சமான தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிகளோட ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா கூடவே இருக்கிறவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, வேலையை கண்டிப்பாக மாற்றிக்கணும், நமக்கு ப்ரமோஷன் வரல, இந்த மாதிரி பலவிதமான குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய 7ஆவது பார்வை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் கண்டிப்பாக வந்தே தீரும். பொறுமையாக காத்துருங்க. குரு உட்கார்ந்த உடனே டக்கு டக்குன்னு கிடைக்கலையேன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு மாதம் கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமான முறையில் வேலையில் மாற்றம் அப்படின்றது கொடுத்தே தீரும். நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. 12ஆம் வீடு 12ஆம் வீட்டுக்கு குருவுடைய பார்வை 9ஆவது பார்வையாக விழுது. 12ஆவது வீடு பார்த்திங்கன்னா விரயஸ்தானம்னு சொல்லுவோம். விரயஸ்தானத்தை சுப கிரகம் பார்க்குது, அதுவும் அவருடைய சொந்த வீடான மீனராசி இல்லையா. இந்த பார்வை என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுப செலவுகள் அதிகபட்சமாக இருக்கும். வண்டி வாகனம் வாங்குறது, வீடு மராமத்து பண்ணுறது, வெளியூர் பயணங்கள் போகிறது, அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடியது, இந்த மாதிரியான செலவுகள், திருமணம் சார்ந்த செலவுகள், நகநட்டு வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகள்லாம் நிச்சயமாக செய்யறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த செலவுகள்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. அதனால் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நிறைய கோவப்படுறதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா மேஷராசின்னு சொன்னாலே அதிகபட்சமாக செவ்வாய் நாக்கிலேயே இருந்துக்கிட்டு இருப்பார். கோவத்தை குறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா குரு பகவானுடைய கருணை பார்வையினால் நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, குலதெய்வம் கண்டிப்பான முறையில் எல்லோரும் கும்பிட்டு தான் ஆகணும். அது ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பிரகஸ்பதி வரார் அப்படிங்கிறதுனால நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் அதே குணங்கள் இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமைகளை போனீங்கன்னா குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் ஒரு 2 விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். இது அதிகபட்சமான பலன்களை கொடுத்தே தீரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.